Morning students. For 11th maths important sums பார்க்க போறோம். Unit 1 example sums பாருங்க. 1.1, 1.2, 1.3, 1.7, 1.8. First exercise example sums. The exercise sums 2, 4, 6, 5, 7, 8, 9, 10. இது set language ல. அடுத்த ரிலேஷன்ல example 1.2 exerciseல 2, 3, 5, 6, 7, 9 இந்த sums. Example 1.13, 1.12. Okay. Next functions exercise la exercise 1.3 la 2, 3, 6, 8, 10, 11, 12, 15. இது exercise sums. இந்த exercise la தான் 5 marks maximum கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த exercise தெளிவா பாருங்க. Example பாத்தீங்கன்னா 1.15, 17, 18, 19, 22, 25, 26, 27, 29. இந்த sums எல்லாம் பார்த்தாலே ஓரளவு நம்ம first unitல ஈஸியாக கவர் பண்ணலாம். அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல 4, 5, 7, 8 இந்த சம்மையும் பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாலே ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்குற 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் பாருங்க. எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம்மு, செகண்ட் சம், ஃபிஃப்த் சம்மு. அதே எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.1, 2.2, 2.4, 2.5. செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2.2ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட், தேர்ட், 4, 5, 6 இருக்கிற சம்ஸ் பார்த்துக்கிறோம். எக்ஸாம்பிள் 2.7, 2.8. ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் 2.3ல 4, 5, 6, 7, 8, 10. ஓகேவா? இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் இல்லை. எக்ஸசைஸ் 2.4 பாருங்க, 1, 2, 3, 4, 8, 10. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் 2.10, 2.11, 2.12. இந்த 3 சம் பார்த்துக்கணும். இப்போ எக்ஸசைஸ் 2.5 அதில் 1, 2 தான். எக்ஸாம்பிள் 2.14, 2.15 பார்த்துக்கிறோம். எக்ஸசைஸ் 2.6ல 1, 2, 3, 4. எக்ஸசைஸ் 2.7ல 1, 2 அந்த மாடலில் எக்ஸாம்பிள் சம்ஸ் 2.16, 18, 20, 21. அப்போ எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட், தேர்டு எக்ஸாம்பிள் 2.24 சம். எக்ஸசைஸ் 2.9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5 மார்க் இல்லை 3 மார்க் கேட்குற மாடல். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.25, 2.26, 27. எக்ஸசைஸ்ல 1, 2, 3, 6, 7, 8, 9, 12. இந்த சம்ஸ் எல்லாம் ஓரளவு பார்த்துக்கலாம். இந்த மாடலில் எல்லா சமயமும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? எக்ஸசைஸ் 2.11ல இந்த எக்ஸசைஸும் ப்ராப்பராக பார்த்துக்கிறோம். 1, 2, 4, 6, 7, 8. எக்ஸாம்பிள் 2.32, 2.33. எக்ஸசைஸ் 2.9, 2.11, 2.12 இந்த மூணும் இம்பார்ட்டன்ட் தான், அதை தெளிவாக பார்த்துக்குங்க. 2.12ல பாருங்க, இதுல தான் அடிக்கடி 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. 2, 3, 6, 7, 8, 9, 10. எக்ஸாம்பிள் 2.35, 2.36, 2.37. ஓகே, இந்த எக்ஸசைஸ்ல உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துங்க. இந்த யூனிட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3. இதுல எக்ஸசைஸ் 3.1ல 3, 5, 8, 9, 10, 11, 12. இதுல எக்ஸாம்பிள் சம் 3.1, 3.2. எக்ஸசைஸ் 3.2ல பாருங்க, எக்ஸாம்பிள் சம் 3.4, 3.5. எக்ஸசைஸ்ல 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11. இப்போ எக்ஸசைஸ் 3.3ல 1, 4, 5, 6. எக்ஸாம்பிள்ல ஒரு 3 சம் 3.10, 11, 12. எக்ஸசைஸ் 3.4ல சம்ஸ் அதிகமா இருக்கும். இந்த மாடல்ல இருந்து தான் 5 மார்க் சம்ஸ் கேட்குறாங்க இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்களேன், 3.15, 20, 17. இது ஓரளவு பட்டன். அடுத்து பாருங்க 1, 5, 7, 8, 10, 11, 12. இது எக்ஸசைஸ் 3.4ல 14, 15, 18, 20, 21. ஸோ இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மார்க்கு கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் இதில் தான் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 3.5 பாருங்க, 4, 6, 8, 9, 10. எக்ஸாம்பிள் 3.24, 26, 27, 29. அடுத்தது பாருங்க எக்ஸசைஸ் 3.6ல 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 14. எக்ஸாம்பிள் 33, 3.33, 3.38. எக்ஸசைஸ் 3.7ல 2, 4 இந்த 2 சம் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள்ல 3.41, 3.41 இந்த சம்ஸ் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் 3.8ல தேர்ட் சம் ஃபுல்லா பார்த்துங்க, அதில் ஒரு 9 சம் இருக்கும். எக்ஸசைஸ்ல 3.45, 47, 51 இந்த 3 சம் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் 3.9ல 2, 3, 4, 8, 5, 11 இந்த சம்மு. எக்ஸாம்பிள்ல 3.58, 60, 61 இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். 3.10 பாருங்க, 2, 3, 5, 6 இந்த 3.10ல. எக்ஸாம்பிள்ல 3.65, 3.67, 3.68. அப்புறம் அடுத்து எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் சம்மு. எக்ஸாம்பிள்ல 3.72. இது இல்லாம நமக்கு அந்த நேப்பியர் ஃபார்முலா, சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, நேப்பியர்
சைன் ஃபார்முலா கொசைன் ஃபார்முலா ஓகேவா. இதை கொண்டு வர 5 மார்க்ஸ் சம்ஸ் இருக்கும், இதையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க ஓகேவா. தியரம் 3.1 3.2 3.3 நேப்பியர் சைனு கொசைன் இந்த 3 தியரம்ஸை பார்த்துங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இது வரைக்கும் பார்த்தாலே தேர்ட் யூனிட் நம்ம கவர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த யூனிட்ல இருந்து 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். அதனால இதுல சம்ஸ் அதிகமாக இருக்குன்னு யோசிக்காம நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 5 மார்க்கை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4 பாருங்க. எக்ஸசைஸ் 4.1ல 5 6 8 11 12 15 16 14 எக்ஸாம்பிள் 4.9 11 13 14 16 18 20 21 23 இந்த சம்ஸ் பார்த்தாலே ஓரளவு நம்ம அட்டன் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க்ஸ் இதில் கேட்குறாங்க. ஓகே, 4.2 பாருங்க. 1 2 7 9 12 16 17 18 19 20 எக்ஸாம்பிள் 26 27 28 30 33 32 35 36 41 42 இது 4.2 எக்ஸசைஸ்ல பெர்முடேஷன்ல கேட்கறது. பெர்முடேஷன்ல 3 மார்க்கோ இல்ல 5 மார்க்ஸோ வரலாம் பெர்முடேஷன்ல. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.3 காம்பினேஷன்ல 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதுவும் இல்லைன்னா 4.4ல வரும். இந்த யூனிட்ல இருந்து 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு வால்யூம்ல 7 5 மார்க்குங்கிறப்ப 6 யூனிட் தான் இருக்கும். ஏதாவது ஒரு யூனிட்ல ஒரு 5 மார்க் எக்ஸஸா கேட்கணும். அது 4th யூனிட்டோ இல்ல 3rd யூனிட்டோ இருக்கலாம், இல்ல 6th யூனிட்டா கூட இருக்கலாம், இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, சரி பாருங்க. 4.3 காம்பினேஷன்ல எக்ஸசைஸ்ல 1 2 3 4 5 8 12 15 16 19 20 21 22 25 எக்ஸாம்பிள்ல 4.44 46 47 48 49 50 52 55 57 60 இந்த சம்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.4 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இந்த எக்ஸசைஸ்ல இருந்தா மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் கவர் ஆகுது, அடிக்கடி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் தெளிவாக பார்த்து வரும். எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 4.61 62 63 65 66 68 ஓகே. எக்ஸசைஸ்ல 1 2 3 4 6 7 8 9 11 12 இந்த சம்ஸை ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் இருந்து ஒரு 5 மார்க்கை நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த 4 யூனிட்டை நம்ம கவர் பண்ணாலே ஓரளவு நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம், 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம், 5 மார்க்ஸ் 3 இல்ல 4 கூட அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Audio Jungle.